வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா நபில் மாதா மந்திர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயில். இது 51 சக்தி பீடங்களில் ஒன்றா கருதப்படக்கூடிய கோயில். நபில் அப்படின்னாக்கா தொப்புள். ஆக்சுவலாக பார்வதி தேவியை 51 துண்டுகளாக விஷ்ணு சுதர்சன சக்கரத்தால் வெட்டி போடும்போது பார்வதி தேவியோட தொப்புள் விழுந்தது இந்த இடத்துல தான். அதனால தான் இந்த இடத்துக்கு நபில் மாதா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இந்த 51 சக்தி பீடத்தில் இது ஒன்றா கருதப்படுது. இந்த 51 துண்டுகளாக எதுக்காக பார்வதி தேவி வெட்டி கொல்லப்பட்டாங்க, வெட்டி போடப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு இந்து சாஸ்திரத்தில் ஒரு இது சொல்லப்படுது. ஒரு கதை பார்த்திங்கன்னா, பார்வதி தேவி சிவபெருமான், பார்வதி தேவியுடைய அப்பா பேர் தட்சன். ஆக்சுவலாக பார்வதி தேவியும் சிவபெருமானும் திருமணம் செஞ்சுக்கிட்டது இந்த தட்சனுக்கு பிடிக்கலை. அதனால் அவர் சிவபெருமானை மதிக்கிறதில்லை. இந்த தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறாரு பெரிய அளவில். அந்த யாகத்துக்கு எல்லாரையும் கூப்பிட்றாரு. ஆனால் தன்னோட பொண்ணையும் மருமகனையும் கூப்பிடலை. ஸோ ஊருக்குள்ளே எல்லாரையும் கூப்பிட்டு மகளையும் மருமகனையும் கூப்பிடாம அவமதிக்கிறார். அதனால் பார்வதி தேவிக்கு ரொம்ப ஒரு கோபம் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை கூட்டிகிட்டு நியாயம் கேட்குறதுக்காக அவங்க அப்பா கிட்ட போகிறாங்க. ஆனால் சிவபெருமான் வேண்டான்னு சொல்கிறாரு. அவர் தான் கூப்பிடல, நம்ம எதுக்கு அங்கே போயிட்டுன்னு. இருந்தாலும் விடாப்பிடியாக சிவபெருமானையும் அழைச்சிக்கிட்டு பார்வதி தேவி அப்பா கிட்ட நியாயம் கேட்க போகிறாரு அந்த யாகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு. அந்த இடத்துல போய் நியாயம் கேட்கும்போது அவர் கண்டுக்கிறதில்ல. அவங்க அப்பா எந்த ஒரு பதிலும் சொல்லலை. அதனால் அவமானப்பட்டு பார்வதி தேவி அங்கேருந்து அந்த யாக கூடத்தில் விழுந்து இறந்துடுறாங்க. அது உடனே அதை பார்த்த உடனே சிவபெருமான கோபம் அந்த பார்வதி தேவி உடலை எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு ஒரு ஊழி தாண்டவம் பண்ணுறார். அவரோட கோபத்தை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால் தேவர்கள் எல்லாம் விஷ்ணுகிட்ட போய் அவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஷ்ணு தன் கையில் இருந்து அந்த சுதர்சன சக்கரத்தால் அந்த பார்வதி தேவியோட உடலை 51 துண்டுகளாக வெட்டி போட்டுறார். ஸோ அந்த பார்வதி தேவியோட உடல் சிவபெருமான் கையிலிருந்து கீழே விழுந்த உடனே அவருடைய கோபம் கண்ட்ரோல் ஆகிடுது. ஸோ அந்த வெட்டப்பட்ட 51 துண்டுகளில் அந்த நேவல் தொப்புள் பகுதி விழுந்த இடம்தான் இந்த நபில் மாதா டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கோயில். இது பார்த்திங்கன்னா ஜம்மு பக்கத்தில் பாருங்கள், ஒரு டீப் ஃபாரஸ்ட் உள்ளே அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் பார்த்திங்கனாக்கா இந்திய இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. வாங்க இந்த கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். அது தெரியுது பார்த்திங்களா, முன்னாடி அந்த சிவப்பு கலர் கூரை, அதுதான் கோவில். நம்ம போய் இந்த நபில் மாதா அம்மனை, பார்வதியின் ஒரு அவதாரம், தரிசிப்போம். வாங்க போகலாம் கோயிலுக்குள்ளே. இதான் இந்த நபில் மாதா கோயில். பார்வதி தேவியுடைய தொப்புள் விழுந்த இடம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆதிசேஷனோட ரூபத்தில் இந்த மலை முகடுகள், அந்த மலை அமைஞ்சிருக்கு. கீழே அந்த மலையிலிருந்து தண்ணி அப்படியே விழுந்துட்டுருக்கு பாருங்கள். இது எல்லா 24 மணி நேரமும் 12 மாதமும் வருடங்களில் எல்லா நாட்களும் இதே மாதிரி எவ்வளோ வெயில் அடித்தாலும், வெயில் காலமாக இருந்தாலும் இந்த மாதிரி இந்த மழை நீர் விழுந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ட்ராப்பாக தண்ணி விழுந்துட்டுருக்கும். இதில் பார்த்திங்கன்னாக்கா இந்த ட்ராப் விழுகிற இடம்லாம் லிங்கம் மாதிரியான உருவத்தை அதை ஏற்படுத்தியிருக்கு. பார்த்திங்கன்னா அது ஒரு சிறப்பு அம்சம். அது எப்படி அமர்நாத் பனிலிங்கம் உருவாகுதோ அதே போல் இந்த தண்ணீர் விழுந்து அந்த சின்ன சின்ன காமிக்கிற தெரியுதுங்களா, சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் அது எல்லாமே லிங்கம் மாதிரி வடிவத்தில் உருவாகுது. அதுதான் இதனோட ஒரு சிறப்பு முக்கியத்துவம். இது இந்த சுவாமி ஆதிசேஷனுடைய
அமைப்பு அப்படியே இருக்குது பாருங்கள். இது கீழே வந்து உள்ளே பார்த்திங்கன்னா இதே மாதிரி லிங்கங்கள் வந்து உருவாகி இருக்குது. இது வந்து நான் உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். இது அந்த ஆதிசேஷன் சிவலிங்கம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய லிங்கங்கள் இருக்கும். இதுதான் வந்து சிறப்பு அம்சம். இது அந்த பார்வதி தேவியுடைய சிலை. இங்கே நடுவில் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து அந்த தொப்புள். இப்போ நான் காமிக்கக்கூடிய இந்த இடம். நான் சுற்றிலும் காமிக்கிறேன் பாருங்கள். அதோட அமைப்பு குகை. இந்த குகைக்குள்ளே தான் இந்த இதுவே அமைஞ்சிருக்கு. என்ன ஒரு அருமையான அற்புதமான ஒரு உணர்வு, தரிசனம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆதிசேஷனுடைய அந்த அமைப்பில் தான் இந்த தண்ணீர் விழுந்து விழுந்து அந்த மாதிரி இந்த பாறைகள் வந்து உருவாகி இருக்கு. இதுதான் நாபாமாதா கோவில். அந்த குகைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்ட்ரி. பின்னாடி ரைட் சைடில் வரும். இது உள்ளே பார்த்திங்கனாக்கா ஆஞ்சநேயர், என்னுடைய இஷ்ட தெய்வம், அவர் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த பக்கம் வரவங்க வாய்ப்பு இருந்தால் அங்கே போய் பாருங்கள். மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.